தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். காதலில் செக்மெண்ட் 1ல் ஒரு பொண்ணை பார்க்கவே தைரியம் வேணும். செக்மெண்ட் 2ல் அந்த பொண்ணை பார்த்த உடனேயே ரியாக்ட் பண்ணுறதுக்கான தைரியம் வேணும். செக்மெண்ட் 3ல் அந்த பொண்ணுக்கிட்ட போய் கொஞ்சம் கூட பதட்டப்படாமல் வேர்க்காமல் இங்கிலீஷ் கலக்காத தமிழில் பேசுகிறதுக்கு தைரியம் வேணும். செக்மெண்ட் 4ல் அந்த பொண்ணை சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு தைரியம் வேணும். தைரியம் புருஷ லட்சணம் மட்டும் கிடையாது, காதலுக்கும் லட்சணம். அதனால தான் பிஆர் விஜயலட்சுமி மேம் அ ஃபியர்லெஸ் லவ் ஸ்டோரி, அதாவது பயமில்லாத காதல் கதையை அபியும் அணுவும் திரைப்படமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டீமை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். ஏஷியாலேயே முதல் பெண் ஒளிப்பதிவாளர் அப்படின்னா பிஆர் விஜயலட்சுமி மேம் தான். அந்த 20க்கும் மேற்பட்ட படங்களுக்கு அவங்க ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த படத்துக்கு முன்னாடி சில படங்களை வந்து இயக்கியிருக்காங்க. அண்டு இவங்கள மாதிரியே இவங்களுடைய ப்ரொஃபைலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகானது, பெருமைக்குரியது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள் மேம் உங்களுக்கு. அண்டு ஒரு ரொம்ப நல்ல கதையை வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஒரு தைரியமாக இந்த விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு தேவையான ஒரு காதல் கதை இது அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, உங்கள் படத்துடைய ட்ரெய்லர், டீசர் அண்ட் படம், சாங்ஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுதே எங்களுக்கு தெரியுது. அண்ட் உங்களுடைய அப்பா பிஆர் பந்துலு சார் பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவருடைய காலத்துக்கு முன்னாடியிலேருந்து உங்களுடைய காலத்துக்கு பின்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காதல் கதைகளை இந்த படம் வந்து சினிமா நம்மளுக்கு கொடுத்துட்டே தான் இருக்க போகுது. உங்களுடைய அபிமனுவும் எந்த மாதிரியான ஒரு காதல் கதைன்னு சொல்லுங்கள். என்னென்னா வந்து 2 பேர் லவ் பண்ணுறாங்க. யூஸ்வலான ஒரு காதல் கதை, 2 பேர் லவ் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறம் சேர்றாங்க, அப்படி தான் இருக்கும். பட் இந்த கதையில் என் படத்தில் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ப்ராப்ளமே வருது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஹீரோவும் ஹீரோயினுக்கும் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லவ் த்ரூ ஃபேஸ்புக், அப்புறம் மீட் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை அந்த கல்யாணமே செல்லாதுங்கிற லெவலுக்கு இருக்கும்போது அவங்க 2 பேரும் அதை எப்படி வந்து சால்வ் பண்ணுறாங்க தான் இந்த காதல் கதை. இதுதான் அதோட டிஃப்ரென்ஸு. ஓகே மேம், பட் இந்த விஷயம் வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அண்டு இதை வந்து யாருமே சொல்கிறதே கிடையாது, நம்ம ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணி இதை பண்ணதாகவும் நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்களை எந்த ஒரு விஷயம் புஷ் பண்ணுச்சு மேம் இதை நம்ம பண்ணணும் செய்யணும் அப்படின்ட்டு? இது பண்ணணும்னா இந்த கதை வந்து யாருக்கு வேணாலும் நடக்கலாம். இங்கே இன்னைக்கு இருக்கிற வந்து நீங்கள் டெக்னாலஜிக்கல் வந்து அட்வான்ஸ்மெண்ட்டில் இந்த கதை யாருக்கு வேணாலும் நடக்கலாங்கிறது ஒன்று தோணுச்சு. அதே மாதிரி யூ வில் டெஃபினெட்லி இந்த படம் பார்க்கும்போது யூ வில் லீவ் டேக்கிங் அவே அ மெசேஜ். டெஃபினட்டாக ஏதாவது ஒன்று யூ வில் டேக் அவே வித் இட். ஸோ அது வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இது தேவைன்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த கதை. இப்போ உங்களுடைய கதைக்கு அழகான 2 பேரை வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கீங்க, டொவினோ அண்ட் பியா. எஸ், டொவினோ பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. மலையாளத்தில் வந்து முன்னணி ஹீரோவாக இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு 4 to 5 years ஆச்சு இல்லையா இண்டஸ்ட்ரிக்கு, மலையாளம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 6 years ஆச்சு. ஸோ இந்த 6 yearsல பார்த்தீங்கன்னா முன்னணி ஹீரோக்களுடைய வரிசையில் வந்து நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப பெருமையான விஷயம். வாழ்த்துக்கள். ஆனால் முதல் முறையாக தமிழில் வந்து நீங்கள் அறிமுகமாக இருக்கீங்க. கலைஞர் தொலைக்காட்சியில் உங்களுடைய முதல் இன்டர்வியூவும் கூட. ஸோ அதுக்கே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் நீங்கள் வந்து எங்கள் ரசிகர்களுக்காக சொல்லுங்கள், உங்களுடைய சினிமா பேக்ரவுண்ட் எப்படி, நீங்கள் எப்படி வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க அண்ட் இந்த படத்தில் எப்படி கமிட் ஆனீங்க? ஆக்சுவலாக எனக்கு எந்த சினிமா பேக்ரவுண்டும் இல்லை. என்னோட அப்பா ஒரு லாயர், மை மதர் இஸ் ஹவுஸ் ஒய்ஃப். ஐ டோன்ட் ஹேவ் எனி மூவி கனெக்ஷன்ஸ். மை ஃபேமிலி டசன்ட் ஹேவ் எனி மூவி கனெக்ஷன்ஸ். ஆனால் சின்ன வயசுலேருந்து ஐ வாண்டட் டு பி அன் ஆக்டர். ஐ வாண்டட் டு பி சம்திங் இன் தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஆனால் அதுக்கு ஐ டென்ட் ஹேவ் தி கரேஜ் டு டெல் டு பப்ளிக் தட் எனக்கு ஒரு சினிமா நடிகர் ஆகணும்னு சொல்கிறதுக்கு ஐ டென்ட் ஹேவ் தி கட்ஸ் டு டூ தட். இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஐ வெண்ட் அண்ட் டோல்ட் மை ஃபாதர் ஐ வாண்ட் டு ஆக்ட் இன் மூவிஸ். தென் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வாஸ் நோ. என்னென்னா ஆக்சுவலாக இன்ஜினியரிங் முடிகிறதுக்குள்ளே ஐ ஹேட் காட் பிளேஸ்ட் இன் காக்னிசன்ட். ஸோ ஐ ஹேட் அ ஜாப் இன் மை ஹேண்ட். அப்போ அது விட்டுட்டு ஹி டிடன்ட் வாண்ட் மீ டு பர்சியூ ஏ லைக் ஆக்டிங் கரியர். ஆனால் ஆக்டிங் இன் மூவிஸ் வாஸ் த ஒன்லி திங் ஐ வாண்டட். ஸோ ட்ரை பண்ணாமல் ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு விட ட்ரை பண்ணிக்கிட்டு ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு தாட் இருந்தது. ஸோ 1 year ஐ ஒர்க் இன் காக்னிசன்ட். அதுக்கப்புறம் ரிசைன் பண்ணி ஐ ஸ்டார்டட் சர்ச்சிங் ஃபார் ரோல்ஸ். ஐ வெண்ட் அண்ட் மெட் டிரெக்டர்ஸ் அண்ட் ஃபைனலி ஐ காட் இன் டு மூவிஸ். இப்போது இன் திஸ் மூவி விஜயலட்சுமி மேம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 years முன்னாடி
ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தேன் telling that she is making a movie, she wants to cast me in the lead role. Like I loved the script. இதில் ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் இருக்குது இந்த படத்தில். That's what attracted me to this movie. And that is the USP of this movie. இந்த படம் பார்க்குறதுக்காக தியேட்டரில் வரல ஆடியன்ஸுக்கு எல்லாருக்கும் அது தான் கனெக்ட் ஆகணும். அது கனெக்ட் ஆகிடுச்சுன்னா we are safe. ஃபியா பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அழகும் திறமையும் கலந்து செய்த கலவை நீங்கள். டேலண்ட் அண்ட் பியூட்டி ரெண்டுமே உங்களுக்குள்ளே வந்து அடங்கியிருக்கு. அண்ட் உங்களுடைய படம் அண்ட் கோவாலாம் வந்து நாங்கள் அடிக்கடி கலைஞர் தொலைக்காட்சியில் போட்டுகிட்டே தான் இருக்கோம். எல்லாருமே அந்த படம் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். அண்டு சில பேர் பார்த்திங்கன்னா சந்தோஷத்தை தான் வந்து ரொம்ப ஜாலியாக டெலிவர் பண்ணுவாங்க. சோகத்தையும் ஸ்டைலாக டெலிவர் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா பியாவை தான் சொல்லும். So the story behind me signing this film is very simple. It was just one phone call from Vijay ma'am. One day I got a call from her and she introduced herself and she told me like synopsis of the film, not the whole narration or something. She just told me synopsis, and because it's on the true story, the story has happened with someone. So when she was telling me the story, I just searched about it. And what she was telling me, what I can see on there, it was so tempting. I wanted to be part of it, and I knew it's going to be very tough to do this film, but I wanted to be part of it. So I didn't take much time. I just said yes, that I'm doing this. So it was just one phone call and some 20 minutes. But while acting, I didn't feel that it was a tough role for her. Effortless, she did that character. இது எதை மீன் பண்றீங்க? அவங்க ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு மீட் பண்றீங்க இல்லாட்டி அவங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் கூட ஜெல் ஆகக்கூடிய இது இருக்கு அந்த மாதிரி தான்? கண்டிப்பா ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். அப்படி இல்லை, அவங்க வந்து பியா வந்து பாவம் தமிழில் பேச முடியல. த திங் இஸ் அவங்க நிறைய நீங்கள் வந்து பப்ளி அந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. பட் ரியல் இன்டென்ஸ் இமோஷனல் ட்ராமா அவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டைலிஷாக பண்ணியிருக்கலாம். பட் இதில் வந்து கொஞ்சம் ரியல் இமோஷன்ஸ் தேவைப்படுது, இன்டென்சிட்டி தேவைப்படுது. அது அவங்களுக்கு புதுசு. I mean, in total, I felt complete as an actor. Okay. Because Actually, Pia is a serious person. I am not that bubbly in real life. You will never see me like jumping from here to there. How unnecessary. I keep quiet. I keep it to myself. I talk less. But then what they show me in the film is totally opposite of my personality. So what you see, this is all acting. So that proves that I'm a good actor. So okay, apart from the joke and all, this role, because it has the journey, it has a complete journey of a woman. இந்த படத்துடைய சாங்ஸ்லாம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் மேம் சொல்லுவோம். லைக் ஏஆர் ரஹ்மான் சாருடைய, இளையராஜா சாருடைய லவ் சாங்ஸ்லாம் வந்து எப்படி கேட்குறவங்களுடைய மனசுக்குள்ளேயே வந்து ஸ்டே ஆகுமோ அதே மாதிரி தான் இந்த படத்துடைய சாங்ஸ்லாம் வந்து தரன் கொடுத்துருக்காரு. ஸோ எல்லாருடைய மனசுலையுமே வந்து இந்த பாடல் வந்து ஒழிச்சிட்டே இருக்குது. லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃபேவரட் சாங்ஸாக அமைஞ்சிருக்கு. தரன் எப்படி நீங்கள் கமிட் பண்ணீங்க இந்த படத்துக்கு? தரன் வந்து நாங்கள் பேசிக்லி சரிகமாக ஒரு மியூசிக் கம்பெனி. ஸோ அதனால் மியூசிக்கில் இருக்க சீஃப் மேனேஜர் அவர் ஆனந்தன் இருக்கார். அவர் தான் தரன் எனக்கு சஜஸ்ட் பண்ணார். எனக்கு நான் ஷூட் பண்ண பீரியடில் 22 படமும் 20 படம் ராஜா சார் தான், இளையராஜா சார் தான் பண்ணியிருக்காரு. பட் இது ஃபஸ்ட் டைம் நான் தரனோட ஒர்க் பண்ணுறது. ஹீஸ் காட் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்டுங்க. அவர் வந்து நல்லா போட்டு கொடுத்தாரு. நாட் ஓன்லி சாங்ஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் மியூசிக் ஸ்கோர் வந்து இட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங். ஹீஸ் காட் அ லாட் ஆஃப் டேலண்ட். ரொம்ப நல்லா போட்டு கொடுத்தாரு. அதான் மேம், உங்களுடைய கொலீக்ஸ் அங்கே உங்களுடைய பேட்ச்மேட்ஸ் நிறைய பேர் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து தெரிய வந்தது. சுஹாசினி மேம், ரோஹிணி மேம் அண்டு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்களே மேம், பிரபு சார் இருக்காரு, மனோபாலா சார் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையானவங்களா இருந்தாங்க? இவங்க நடித்தது எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக இந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு? இல்லை, கண்டிப்பாக இந்த படம் வந்து 2 லவர்ஸ் பற்றி மட்டும் இல்லை, அந்த சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாங்க. அதில் பிரபு சாரும் வந்து சுஹாசினி. இப்போ எனக்கு என்னென்னா, நான் 22 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு படம் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்து அதனால் வேலை செய்யாமல் நான் டெலிவிஷனில் வேலை செஞ்சிட்ருக்கேன், ஆஸ் யூ நோ. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் திங் எனக்கு வந்து அவங்களெல்லாம் கூப்பிடணும்னு தோணுச்சு. அதில் வந்து இந்த படத்துக்கு தேவைப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து பிரபு சார், சுஹாசினி, மனோபாலா, ரோஹிணி. அவங்க கேள்வியே கேட்கல, கூப்பிட்ட உடனே வந்து இம்மீடியட்டாக நான் பண்ணுறேன்ட்டாங்க. கதை எதுவுமே கேட்டுக்கல, என்ன ஜஸ்ட்டு வரேன், அவ்வளோதான். ஸோ அப்படி தான் வந்து கம்மிட் ஆனாங்க. அண்ட் தேர் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் பேசிக்லி. சுஹாசினியோட ரோல் வந்து நீங்கள் சொல்லணும்னா, அது வந்து ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறாங்களோ அதை வந்து
ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ரோல். சுஹாசினி பிரபு சாரோட ரோல். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி. ரோஹிணியோட ரோலும் அவங்க பியாவோட அம்மாவாக ப்ளே பண்ணுறாங்க. அது வந்து அவங்க வந்து சொன்ன மாதிரி அவங்க லைஃப்லேயே பண்ணாத ஒரு ரோல். ஓகே. ஆக்சுவலி இந்த படத்தில் நிறைய பேருக்கு அது அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பியாக்கும் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பண்ணாத ஒரு கேரக்டர் கொடுத்துருக்கீங்க. அண்ட் மற்ற ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் இது வரைக்கும் நாங்கள் பார்க்காத ஒரு கதையாகவும் இந்த கதை இருக்குமோ அப்படின்னு கண்டிப்பாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. அதில் மட்டும் எனக்கு சந்தேகம் இல்லை. அண்டு ஒரு ஹீரோவுக்கு மட்டும் கிடையாது, நார்மலாகவே இந்த லவ் பண்ணுற பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லவ் சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஜாலியாக அவங்க இருப்பாங்க. லவ் சொல்லி முடிச்சிட்ட பிறகு சில பிரச்சனைகள்லாம் வரும். அது எல்லாமே வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், பயங்கரமான எமோஷன்ஸ் அதெல்லாம். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது. லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா லவர்ஸுமே ஜாலியாக இருக்க மாதிரி இருக்குது. ஆஃப்டர் லவ் வந்து சில பிரச்சனைகள் வந்து பயங்கர எமோஷனலாக பல பிரச்சனைகள் வருது. அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கரெக்ட். அதுக்கும் மேல ஓகே, அந்த அளவுக்கு எமோஷன்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க இந்த படத்துல. ஸோ அந்த எமோஷன்ல வந்து பியாவும் கமிட் ஆயிருக்காங்க இல்லையா, ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தான் வருது. ஸோ நீங்க ரெண்டு பேருமே அந்த ஆக்டிங் ஸ்பேஸை ஷேர் பண்ணி அந்த எமோஷன்ஸை கொண்டு வந்து நடிச்சது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக இந்த ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு 1 month முன்னாடியே வி ஹேட் அ ஒர்க் ஷாப், ரிஹர்சல்ஸ் மாதிரி இருந்தது. அதில் வி ஹேட் சம் ஆக்டிங் ட்ரெயினர்ஸ். இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும், என்ன ரெஃபரன்ஸ் எடுக்கணும், எப்படி இமோஷன்ஸை போர்ட்ரே பண்ணணும், இதுக்கெல்லாம் ஒரு கைட்லைன்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த ஒர்க் ஷாப் ஹெல்ப்ட். அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப் இன் another way that me and Pia became very good friends after the workshop itself. So that made the shooting process very smooth and easy for me also. படத்துடைய ஆர்ஆர் பற்றி நீங்கள் பேசும்பொழுது முன்னாடியே சொன்னீங்க தரன் வந்து பியூட்டிஃபுல்லான மியூசிக் கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு. லவ் மூடை வந்து படம் பார்க்குறவங்களுக்கு க்ரியேட் பண்ணுறது என்னென்னா டெஃபினெட்லி அது ஆர்ஆர் தான். ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி பல படங்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, பெரிய பெரிய லெஜெண்டரி டேரக்டர்ஸ் கூடலாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும், உங்கள் படத்துக்கு இளையராஜா சார் தான் வந்து இசையமைச்சிருக்காரு. ஸோ ஆர்ஆர் பற்றி சொல்ல வேணாம். ஸோ நீங்கள் தரன் கிட்ட வேலை வாங்கின விதம் பற்றி, இல்லாட்டி தரன் வந்து ஆல்ரெடி ரெடிமேடாக இருந்தது எல்லாமே அவர் வந்து அப்படியே கொடுத்துட்டே இருந்தாரா, இல்லை நீங்கள் அவர்கிட்ட இருந்து ஒர்க் ரெடிமேடாக அவர் எதுவும் வச்சுக்கல. பட் இந்த படத்துக்குன்னு கிரியேட் பண்ணார். அதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பிகாஸ் செகண்ட் ஹாஃப் இஸ் வெரி இன்டென்ஸ், ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அதுக்கு தான் நான் பாராட்டணும் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இட்ஸ் ரொமான்ஸ் பெப்பி, ஸோ அது வந்து ஈஸியாக தான் இருந்தது அவருக்கு. செகண்ட் ஹாஃப் தான் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அதில் ஹீ லிவ்ட் அப் டு மை எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நான் என்ன நினச்சனோ அது அப்படியே வந்தது. He did it very well. ஸோ நீங்கள் வந்து தி பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபராக வந்து இருந்திருக்கீங்க. அண்ட் உங்களுடைய இந்த படத்தை வந்து நாங்கள் பார்க்கும்பொழுது சினிமாட்டோகிராஃபி எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது, பெயிண்டிங் மாதிரியே இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம். உங்கள் படத்துக்கு நீங்கள் சினிமாட்டோகிராஃபி பண்ணாமல் இன்னொருத்தவங்களை பண்ண வச்சதுக்கு அதுக்கு காரணம் இருக்குங்க. ஏன்னா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் சைடாக இருக்கேன் சரிகமால. ஸோ அந்த ஒர்க்லேருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு கேப் எடுத்து தான் இந்த படத்தை பண்ணேன் நான். அது இன்னொன்று என்னென்னா, பாட்டு படம் நான் பண்ணும்போது எனக்கு ஒன்று, இப்போ நானே அந்த படத்தை நானே தான் ஷூட் பண்ணேன், நானே தான் டைரக்ட் பண்ணேன். பட் ஒரு பவுன்ஸ் போர்டு இல்லாமல் போயிடுச்சு. சரி, எது தப்பு ரைட்டுன்னு கேட்டுக்கிறதுக்கு ஒரு டிஓபி பக்கத்தில் இருந்தாங்கன்னா, இப்போ நான் டிஓபியாக இருக்கும்போது இன்னொரு டேரக்டருக்கு நான் வந்து இது கொடுத்துருக்கேன், சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இது இல்லாமல் போயிடுது, நமக்கு பவுன்ஸ் பேக்கே இல்லாமல், பவுன்ஸ் போர்டே இல்லாமல் போயிடுது. ஸோ அதனால தான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கல்யாணம் இது பண்ணேன், ஹையர் பண்ணேன். கல்யாணம் எனக்கு புதுசு கிடையாது. கல்யாணம் வந்து நிறைய வருஷமாக எனக்கு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஆன் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஆக்சுவலி. ஃபைன் மேம். அண்ட் பியா மேம் வந்து வெறும் இப்போது டைரக்டராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் சினிமாட்டோகிராஃபர் அப்படின்றதால அவங்க வந்து எதை பார்த்தாலுமே அந்த கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் பார்ப்பாங்க இல்லையா. ஸோ நீங்கள் பியா கிட்ட கேமரா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்து வியந்த விஷயங்கள் ஏதாவது அவங்கக்கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்கல்ல? அதான் எனக்கு ஒரு ரொம்ப கெட்ட பழக்கம் இருக்குது. இல்லை சொல்ல மாட்டேன். அதுதான் அது இது இப்போ இல்லை, நான் அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்த காலத்துலேருந்து நிறைய பேர் ஆர்டிஸ்ட்டும் கேட்டிருக்காங்க என்கிட்ட. ஏன்னா நல்லா ஓகே இல்லைன்னா இம்மீடியட்டாக சொல்லுவேன். ஆனால் பிரமாதமாக பண்ணியிருக்காங்கன்னா ஓகே லெட்ஸ் மூவ் ஆன், அடுத்த ஷாட்டுக்கு போயிடுவேன். இது வந்து இல்லை ஆக்சுவலாக நான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இவங்க பிரமாதமாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பேரும். டொவினோ சொல்லவே வேணாம், அவர் வந்து இஸ் a வெரி இன்டென்ஸ் ஆக்டர். பட் பியாக்கு இது புதுசு, இந்த ரோலே புதுசு ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் வந்து நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா டொவினோ பெட்டரா இல்லை பியா பெட்டரான்னு நீங்கள் நினைப்பீங்க, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ மேம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்க மற்ற டெக்னீஷியன்ஸ் பற்றி சொல்லுங்களேன்.
ஸோ ஒவ்வொரு டெக்னீஷியனுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க நீங்க ஆமாங்க, சொல்லும்போது. எனக்கு நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்து என் படத்தை நானே சொல்றேன், என்னோட ஒர்க்கை விட்டுருங்க. Tell about the editor, the strongest one. அது சொல்றேன். editor, என்னோட the strongest one. கல்யாண் என்னோட டிஓபி, அவர் வந்து சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. நீங்கள் வந்து எல்லாம் எல்லாரும் அழகாக இருப்பாங்க, எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அவருக்கு என் டேஸ்ட் என்னன்னு தெரியும். ஸோ அதே ஸ்டைலில் நம்ம இப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி அப்படியே ஒர்க் பண்ணிட்டோம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. அது இல்லாத வந்து மியூசிக் டைரக்டர் நீங்கள் சொன்ன மாதிரி, ஆர்ட் டைரக்டர், அப்புறம் இவர் சொன்ன முக்கியமான ஆள் என் ஹஸ்பண்டு, அவர் தான் இந்த படத்தோட எடிட்டரும் கூட. ஸோ அவர் வந்து ஹீஸ் பீன் மை பேக் போனுங்க, லிட்ரலி ஃப்ரம் தி பிகினிங் ஸ்க்ராட்ச்லேருந்து எண்ட் வரைக்கும் அவர் கூடவே. அவர் என்னென்ன இப்போ நான் கூட ஒரு 75% ஓகே இருந்தால் விட்டுருவேன், அவர் 102% இல்லை 105% பர்ஃபெக்ஷன். சில நேரங்களில் கோவம் கூட வரும் எனக்கு, ஆனால் அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் ஏம் பண்ணுவார். ஸோ தேவ் ஆல் பீன் ரொம்ப ரொம்ப எல்லாரோட ஒர்க்கும் பிரமாதமாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. மேம் நீங்க ஆப்ஷனே இல்லாம டைரக்டா ஃபர்ஸ்ட் இவர் அப்ரோச் பண்ணிருக்கீங்க, தென் அவங்கள அப்ரோச் பண்ணிருக்கீங்க, ஹீரோ ஹீரோயின் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் லைக் ஓகே படம்லாம் முடிச்சிட்டீங்க, இல்லாட்டி அப்பப்போவே ஷார்ட் முடிச்ச உடனே பார்த்துருவீங்க இல்லையா, அந்த சீன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்துட்டு ஓகே நான் கரெக்டாக தான் டிசைட் பண்ணியிருக்கேன், இவங்க 2 பேரையும் நான் செலக்ட் பண்ணது கரெக்டான சாய்ஸ் தான் அப்படின்ட்டு எந்த ஒரு சீன் எந்த ஒரு ஷார்ட்டில் நீங்கள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்குள்ள வந்து? ஷார்ட் இல்லைங்க, அவங்க வந்து என்னைக்கு ஒர்க் ஷாப்புக்கு ஒன்று பண்ணார் சண்முகராஜன் சார், அன்றைக்கி வந்து 2 பேரும் நான் ஸ்டில்ஸ் எடுக்கும் போதே எனக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன் இவங்க 2 பேரும் பர்ஃபெக்ட் பேர்னு. பிகாஸ் அவ்வளோ சூட் ஆகுவாங்க, அவ்வளோ ஆன்ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி அவ்வளோ அழகாக இருக்கும் அவங்க 2 பேருக்குள்ளார. அண்ட் இட்ஸ் அ ஃப்ரெஷ் பேர் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்க ஆன்ஸ்க்ரீன் கெமிஸ்ட்ரி. ஸோ அப்போவே டிசைட் பண்ணிட்டேன் ஒர்க் ஷாப் போதே. நான் எத்தனையோ பெரிய ஹீரோஸோடு நான் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில். ஸோ அது வந்து நான் பார்க்குறதுங்கிறது கொஞ்சம் ரேரான விஷயம். தட் வே இஸ் வெரி பிளெஸ்ட். பியா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் ஒர்க் பண்ணி ஷி பிரிங்ஸ் அவுட் த சேம் எஃபெக்ட். பட் அவரை பொறுத்த வரைக்கும் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும், கொஞ்சம் கூட இது இருக்காது. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். செகண்ட் எனக்கு நான் சூஸ் பண்ண மெயின் காரணம் ஹீஸ் காட் ஸ்டைல். ஸோ ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஏஜில் இருக்கிற ஒரு ஹீரோ மோல்ட் ஆகுதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து எல்லாருமே கொஞ்சம் டைம் ஆகும் மோல்ட் ஆகிறதுக்கு. நீங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எடுத்தாங்கன்னா கூட நீங்கள் ஏதோ ஒரு டேரக்டர்கிட்ட வந்து தான் மோல்ட் ஆவாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் செட் ஆகும். பட் அவருக்கு வந்து ஹீஸ் காட் கிரேட் ஸ்டைல், அது இன்ஹெரண்ட்டாக இருக்கிற ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ், குட் திங்ஸ் அபவுட் ஹிம். காமனான கொஸ்டின் உங்கள் 3 பேருக்குமே நான் கேட்குறேன். இது ஒரு லவ் ஸ்டோரி, டிஃப்ரெண்ட்டான லவ் ஸ்டோரி அப்படின்றதால நீங்கள் இது வரைக்கும் படித்தது இல்லாட்டி கேட்ட ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரியை என் கூட இப்போ ஷேர் பண்ணுங்கள். என் ஹஸ்பண்ட் வந்து அவர் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணார். அந்த கதையை சொன்னார். ஆஹா எவ்வளோ மூவிங்காக இருக்குது, ஒரு கதையாகவே எடுக்கலாமேன்னு கூட நான் யோசிச்சேன். அதை பற்றி ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 நாள் வந்து யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுமைப்படுத்தினேன். எப்படிலாம் லவ் பண்ணீங்களா, அப்படிலாம் மேம் அவராவது உங்ககிட்ட சொன்னார், நீங்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களே மேம். இங்கே நான் என்ன பண்ண முடியும்? நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்கு, ஆனால் டிஃப்ரெண்டான லவ் ஸ்டோரிஸ் இங்கே சொல்ல முடியாது. என் லைஃப்பில் லவ் எதுவுமே கிடையாது. No, but there's no story. அது ஸ்டோரி, அதனால அது இல்லை அப்படின்றது. She's not asking for your love story. No. She's asking for other people's love story. Story, right? So in my case, I have seen love for a while in other people's life, and then it just like fly away somewhere. So there was never a story. Your parents' love story? No, there is a hardcore arranged marriage. So nowadays, actually, people they don't sustain that long, which can create a story. As I said earlier, Okay, short stories. Or web series. Web series. இல்லை இங்கே ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் இங்கே ரொம்ப சீரியஸ் தான் நினைக்கிறேன். சூப்பர். ஆக்சுவலி நீங்கள் எல்லாருமே சொல்கிறத பார்க்கும்பொழுது படம் பார்க்காதவங்களுக்கு படம் பார்க்கணும் அப்படின்ற க்யூரியாசிட்டியை வந்து கொண்டு வருது. ஸோ டெஃபினெட்லி எல்லாருமே இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படத்துடைய சக்ஸஸ் மீட்டில் நம்ம எல்லாருமே சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் மீட்டிங். Thank you so much.